இந்த நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்களே, அவங்க சும்மா இருப்பாங்களா? என் அண்ணன் பொண்ணு 98% வாங்கிட்டா, உன் பையன் என்ன பண்றான்? இப்படின்லாம் கேள்விகள், அந்த கம்பேரிசன்ஸ் எல்லாம் வருதுங்க சார். அப்ப அந்த பிரஷர வந்து அவங்க எப்படி தாங்குவாங்க? எப்படி தாங்குறதுன்னு ஒரு கேள்வி வருதுங்க சார். இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய வியாதியே இந்த கம்பேரிசன் தாங்க. கொஞ்சம் முன்னாடி தான் பிளட் பிரஷர பத்தியும், டயபெட்டிஸ் பத்தியும் சொன்னேன். அத விட ரொம்ப பெரிய வியாதி என்னன்னா, இந்த கம்பேரிசன் தான். அதாவதுங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 2 உதாரணங்கள் சொல்றேன். இப்ப ரஜினி இருக்காங்க, கமல் இருக்காங்க. 2 பேருமே வந்து நடிகர்கள் தான். ஆனா 2 பேருமே வெவ்வேறு பேட்டர்ன்ல. இப்ப கமல் சார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு ரொம்ப டெக்னிக்கலான ஒரு ஆக்டர், லாஜிக்கல் இல்லையா? ஸோ ஆக்டிங்ல அவரை மிஞ்சறதுக்கோ, இல்ல அதுல இருக்கக்கூடிய வெவ்வேறு டைமென்ஷன்ஸை காட்டுறதுலயோ அவர் வந்து சிறப்பானவர். ரஜினி சார் எடுத்துக்கிட்டா என்ன, அவருக்கு இந்த டெக்னிக்கலா இந்த விஷயத்துல எல்லாம் கவனம் செலுத்த மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்டைல் சும்மா அப்படி வந்து நின்னாலே அதிரும் இல்லையா? இப்ப நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, கமல ரஜினி மாதிரி நடிக்க வைக்க முயற்சி பண்றோம், அல்லது ரஜினியை வந்து கமல் மாதிரி நடிக்க முயற்சி பண்ணும்போது 2 பேருமே அவரவர்களுடைய இயல்பை வந்து விட்டுருவாங்க. அப்போ 2 பேருமே லெஜெண்ட்ஸ் தானே அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளார, ஆனா வெவ்வேறு ஸ்டைல்ல. அது மாதிரி இந்த கம்பேரிசன் அப்படிங்கிறதுல இருந்து நம்ம எப்படியாவது மீண்டு வரணும். பெற்றோர்கள் வந்து குறிப்பா அவங்களுடைய குழந்தைய வேறொருத்தருடைய குழந்தையோடு ஒப்பிட்டு பார்க்கறத வந்து தவிர்த்தால் இந்த குழந்தையினுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது. குழந்தையுடைய எதிர்காலம் தான் பெற்றோருடைய எதிர்காலமும் இருக்கிறதுனால, குழந்தையுடைய வெற்றி தான் அங்க வந்து பெற்றோருடைய வெற்றியா இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். உண்மைதான் சார். நீங்க சொன்னது 100% உண்மைதான். 2 பேருமே லெஜெண்ட்ஸ். ஸோ இது எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுது நீங்க சொன்ன விஷயம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, இப்பெல்லாம் பசங்க ஸ்கூலு, அப்புறம் ஸ்பெஷல் கிளாஸு, டியூஷனு, நீட் கோச்சிங்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி 9 மணிக்கு தான் வராங்க. இவ்வளோ கஷ்டப்படணுமா சார் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு அவங்க? அதுவும் இந்த வயசுலயே? கண்டிப்பா கஷ்டப்படுறதுல எந்த தவறும் கிடையாது. சொல்லப்போனா கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறதுல ஒரு சந்தோஷமும் இருக்கு. அது புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும், கேட்குற அத்தனை பேருக்கும் புரியும்னு நான் நினைக்கிறேன். ஆனா எதுல கஷ்டப்படணும், எதுக்கு கஷ்டப்படணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்போ கார் ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு ஹேண்ட் பிரேக் அப்படின்னு ஒன்று இருக்கும். என்ஜின் நல்ல பவர்ஃபுல்லா இருந்து, நல்ல கார் இருந்து ஹேண்ட் பிரேக் போட்டு அந்த வண்டியை மூவ் பண்ணா எப்படி இருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சத்தம் அதிகமா இருக்கும், என்ஜின் சூடாயிரும், வண்டி நகர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படும், அப்புறம் ஃபியூவலும் வந்து காலி ஆயிரும் இல்லையா? அது மாதிரி தாங்க இந்த தவறான பாணியில படிக்க முயற்சி பண்றது. அதாவது ஹேண்ட் பிரேக் போட்டு என்ன சொல்றது, ஒரு விஷுவலா படிக்கக்கூடிய ஒரு பையனை போயிட்டு இப்போ டியூஷன்ல உட்கார வைக்கும் போது அங்க டியூஷன் வாத்தியார் வந்து வார்த்தைகள்ல மட்டுமே, வாய்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நிச்சயமா அவனால் அங்கே அட்டென்டிவா இருக்க முடியாது. ஸோ இது வந்து ஹேண்ட் பிரேக் போட்டு வண்டியை ஓட்டுற மாதிரி தான். ஸோ டிஎம்ஐடி டெஸ்ட் என்ன பண்ணுன்னா, அந்த ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்றதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அந்த ஹேண்ட் பிரேக்கை மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் வண்டி பாருங்களேன் ஸ்மூதா ஓடும். அதே மாதிரி தான் இந்த டிஎம்ஐடி டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம், கவுன்சிலிங்க்கு அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் பேரண்ட்ஸ்க்கும் சரி, சில்ட்ரன்ஸ்க்கும் சரி, ஒரு ஸ்மூத்தான லைஃப் லீட் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்.